வடிவேல் ஐயா, அவங்க ரிட்டையர் தாசில்தார் ஐயா, அதாவது மோகனூர் அவங்க. நம்மளும் மோகனூரில் தான் இப்போ இருக்கிறோம். நம்ம சொந்த ஊர் கரூர். ஆனால் இருந்தாலும் என்னுடைய பயணத்தில் என்னுடைய டீமில் கூட இருந்து ஒரு மூத்த தலையாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்காங்க. எங்களுடைய டீம்லேயே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஐயாவை எங்கே போனாலும் நம்ம அழைச்சிட்டு போயிடுறது. சரி ரைட்டு, ஒரு பெரிய தலை வேணுமே, ஒரு விழா நடத்துகிறோம்னா ஒரு பெரியவங்க இருந்து நடத்தினா சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவங்கள கூடவே பயணிச்சுக்கிட்டு எங்கே போனாலும் எங்கே கருத்து நடத்தினாலும், சென்னையில் நடத்தினப்போ கூட வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஆறுமையாக சொன்ன மாதிரி. அப்போது அவரே நம்ம முன்னிறுத்திய ஒரு விழாவை நடத்துறதுக்கான வாய்ப்பு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா அவர் ராகு யோகி, எனக்கு ராகு யோகி. ஏதோ ஒரு அடிப்படையில் இப்போ கூட அங்கேருந்து அழைச்சிட்டு வர இடத்துல இல்லை. இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கிறவங்கள வச்சு தான் நடத்தணுங்கிறது தான் முடிவு. அப்புறம் கடைசி நேரத்தில் தான் ஐயாவை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா நீங்கள் வர்றீங்களா, வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார். சரிங்களா? அப்போ ரைட்டு போன்ட்டு காரில் தானே வந்தோம். அதனால சரி ஐயாவை அழைச்சிட்டு வந்துட்டோம். ஐயாவை அவங்களுடைய சிறப்பான பேச்சை எப்போவுமே ஒவ்வொரு கருத்தரங்கத்தையும் ஒரு சிறப்பான பதிவு பண்ணுவாங்க. வெவ்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. ஜோதிட கருத்துக்களை தாண்டி எதுவுமே பதிவு பண்ண மாட்டாங்க. ஜோதிட கருத்துக்களை ஒவ்வொரு புதுமையான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம டீமில் ரொம்ப ஒரு ஆணிவேராக இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஐயா அவங்கள வருக என வரவேற்கிறோம். ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணுமாறு கேட்டுக்கிறோம். தஞ்சை மாநகரிலே மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக 22வது கருத்தரங்கு கூட்டம் ஆண்டு விழா கூட்டமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை தோழரும் அறக்கட்டளை நிறுவனமான தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வட்டாட்சியராக பணிபுரிந்து ஏறத்தாழ 15-16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆறுமையாக பேசும்போது 1990 மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ வாங்கினா சொன்னார். அவருக்கு பின்னாடி நான் 1995 மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ வாங்கினேன். ஆனால் வருவாய்த்துறையில் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஜோதிடத்தை என்னால் கையில் எடுக்க முடியல. என்னன்னு கொஞ்சம் விருப்பம் இருந்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஒரு ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையத்தில் நான் 1 வருட காலம் பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் கடந்த 14 ஆண்டுகளாக ஜோதிடத்தில் பயணம் செய்து வருகிறேன். எனக்கு இந்த ஜோதிட கருத்துக்களை பயணம் செய்வதற்கும் எனக்கு ஜோதிடத்திலே முன்னேற்றத்தையும் ஒரு ஒளி விளக்காகவும் தெரிந்து கொண்டிருக்கிறது தோழர் ரவி ஜெயக்குமார் தான். அந்த வகையில் அவருக்கு இந்த தருணத்தில் அவரை பாராட்டுவதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது காலையிலிருந்து ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் பேசி ஜோதிட அறிஞர் பெருமக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மற்றும் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பதிவுக்கு செல்லும் முன் தாய் தந்தரை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி எனது பதிவை தொடங்குகிறேன். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது அது மகா சமுத்திரம். அதில் எல்லையை கண்டுபிடிக்க முடியாது. மற்ற படிப்புகள்லாம் ஒரு எல்லை இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது, ஒரு வரமுறை இருக்குது, அதோடு நிறுத்திக்கலாம். ஆனால் ஜோதிடத்துக்கு எல்லையை கண்டுபிடிக்க முடியாது, ஒரு லிமிட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இருக்கிறது 9 கிரகம் தான், 12 கட்டம் தான், 27 நட்சத்திரம் தான். ஆனால் இதுக்குள்ளே இந்த பிரபஞ்சம் எவ்வளவு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ஜோதிடத்தினுடைய கிரகங்கள் சஞ்சாரம்தான் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறை. அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கும்போது என்னன்னா, இந்த பூமியில் ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்மகனும் பூமியிலே பிறக்கின்ற பொழுது அவர்கள் இந்த பூமியிலே பிறப்பதற்கான பிறவி பயனை எடுக்க வேண்டும். அது முதல்ல அது முக்கியம். ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. பிறக்கும் போது எந்த வகையில் பிறந்துட்டாலும் அந்த பயனை நாம் நிவர்த்தி அடையணும். அப்படின்னோம்னா ஒரு ஆண்மகனாகட்டும் பெண்மகனாகட்டும் என்ன வேணும், அவனுக்கு முதல்ல திருமணம் வேணும். திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை குட்டிக்கு வேணும். குழந்தை குட்டிகளுக்கு அப்புறம் பேரன் பேத்திகளை வேணும்.
வம்ச விருத்தி அடையணும். ஏதோ சம்பாதிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, யாரும் ஒன்றும் சம்பாதிக்காமல் இல்லை, பொருளாதாரம் சம்பாதிக்காமல் இல்லை. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, திருமணம் ஆனவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஜோதிடத்தில் ஏகப்பட்ட விதிகள் இருக்குது, விதிவிலக்குகள் இருக்குது. இப்போது ஒரு ஆண்மகனுக்கோ ஒரு பெண்மகனுக்கோ திருமணம் அப்படிங்கிறது பந்தம் முக்கியம். அவர் நம்ம ஆர்மியாக சொன்ன மாதிரி 12 பாவங்கள் தான் இருக்குது ஜோதிடத்தில். அதில் ஒற்றைப்படை பாகம்னா அது அகம் சார்ந்த பாகம்னு அவர் சொல்லியிருக்கார். அது உண்மைதான். அதாவது அது 1, 3, 5, 7, 9, 11ங்கிற ஒற்றைப்படை பாவம் அப்படிங்கிறது உயிர் சார்ந்த பாவங்கள், அகம் சார்ந்த பாவங்கள்னு பேர். இந்த 2, 4, 6, 8, 10, 12ங்கிற 6 பாகங்களும் பொருள் சார்ந்த பாகங்கள் அப்படின்னு பேர். அப்போது ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னோம்னா இந்த 1, 3, 5, 7, 9, 11 ரொம்ப முக்கியம். திருமணம் அப்படின்னு பார்க்குறதுக்கு மட்டும் என்ன வேணும் அப்படின்னோம்னா 2, 7, 11 வேணும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன், கலஸ்தர தானம் அப்படிங்கிறோம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாவகம். ஆக 2ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லபடியாக அமைஞ்சுது அப்படின்னா திருமண பாவம் நல்லபடியாக அமைஞ்சிரும். அப்படி திருமண பாவம் நல்லபடியாக அமைஞ்சுது அப்படின்னா 2ஆம் பாவம் நல்லபடியாக அமைஞ்சிரும். இந்த 2ஆம் பாவம் நல்லபடியாக இருந்து அமைஞ்சுது அப்படின்னோம்னா திருமணம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு உயிர்காரகம் ஒன்று வரும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு வரும். அது சகஜம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ ஒரு மனிதன் என்னைக்கு வாழ்க்கையில் நிறைவடைகிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு திருமணம் முக்கியம். திருமணம் பண்ணுறது எதனாலன்னா வம்ச விருத்தி ஆகணும். வம்ச விருத்தியாகி சந்ததியை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் திருமண பந்தம் அப்படிங்கிறது. இப்போது நாம் ஜோதிடத்தில் ஒரு வயதுக்கு வந்த ஒரு ஆண்மகனுக்கோ ஒரு பெண்மகனுக்கோ திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணுறோம், ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கேட்குறோம். ஐயா, பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், பையனுக்கு வரன் பார்க்கணும், எப்போ கிடைக்கும், எந்த திசையில் கிடைக்கும், பொண்ணு அமையுமா அப்படின்லாம் நம்ம கேட்குறதுக்கு வழக்கம். நாம் அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார், 2ஆம் இடம் 7ஆம் இடம் நட்சத்திரம் பொருத்தம் அதை இதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர் திருமணம் கண்டிப்பாக இந்த தேதியில் நடக்கும், இந்த திசை வந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னோம்னா திருமணம் கண்டிப்பாக நடந்துடும், அதில் ஒன்றும் கோளாறு இல்லை. அந்த திசா புத்தி வந்தாலும் அந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் திசா புத்தியோ அந்த கிரகங்கள் சஞ்சாரங்கள் அந்த கோச்சாரத்தில் வளரும்போதோ திருமணத்தை நடத்தி வச்சிரும் அப்படிங்கிறது மெயின் முக்கியம். அது நமக்கு எல்லளவும் குறைஞ்சில்லை. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம ஏனோ தானன்னு பார்த்து விட்டுட்டோம்னா இப்போ ஏகப்பட்ட டைவர்ஸு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையை பார்த்தாலும் கல்யாணம் நிற்க மாட்டேங்குது. ஏன் நிற்க மாட்டேங்குது, எதுக்கு நிற்க மாட்டேங்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விதியை பிடிச்சி நம்ம திருமணத்தை பண்ணி கொடுத்துட்டா ஒன்று ரிசப்ஷன்லேயே டைவர்ஷன் ஆகுது, இல்லைன்னா ஃபஸ்ட் நைட்டில் டைவர்ஷன் ஆகுது, இல்லைன்னா ஒரு குழந்தை பெற்றதுக்கப்புறம் டைவர்ஷன் ஆகுது, இல்லைன்னா 40-50 வயசுக்கு அப்புறமும் டைவர்ஸ் ஆகுது. இப்போ இது எதை கொண்டு நம்ம பார்த்து எதை பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதில் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாகுது. அப்போ அதில் என்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா இந்த 1, 3, 5, 7, 9, 11ஆம் பாகம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அது பாவத்தில் 1, 1, 3ஆக வரும். 1ஆம் பாவத்துக்கு ஜாதகருக்கு பார்த்தோம்னா 3ஆம் பாவம் வீரியமாக வரும். 3ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் எடுத்தால் 5ஆம் பாவமாக வரும். 5ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் பார்த்தா 7ஆம் பாவம் வரும். 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் பார்த்தா 9ஆம் பாவம் வரும். 9ஆம் பாவத்துக்கு 3ஆம் பார்த்தா 11ஆம் பாவம் வரும். அப்போது இதில் என்ன தெரியுது நமக்கு, இந்த பாவகத்தில் 1, 3, 5 ஒற்றைப்படை பாவத்தில் நமக்கு எது முக்கியமாக தெரியுதுன்னு பார்த்தா 3ஆம் பாவம் தான். இந்த 3ஆம் பாவத்தை நம்ம தீர்மானிக்கிறதில்ல, அதனுடைய உண்மை தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல. தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கு ஜனங்க விடுறதில்லை.
திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது வேணும். இல்ல ஒரு இன்னைக்கு குடுத்துட்டு போங்க, நாளைக்கு சொன்னோம்னா அது திருமண பொருத்தம் கரெக்ட்டா இருக்கும். அவங்க வர்றவங்க என்னங்கிறாங்க, நான் பையன பார்த்துட்டோம், நான் பொண்ண பார்த்துட்டோம். எங்களுக்கு அவங்க குடும்பம் புடிச்சிருக்குது. இவங்க குடும்பம் எங்களுக்கு புடிச்சு போச்சு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு புடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ண புடிச்சு போச்சு. நீங்க திருமண நாள மட்டும் சொல்லிக் குடுங்க. கத்துக் குடுங்க, சொல்லிக் குடுங்க. நல்ல நேரம் பார்த்து சொல்லிக் குடுங்க. நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இத நாம இதெல்லாம் பார்த்துட்டு, ஏம்மா நல்ல நாள் பார்த்துட்டு இப்படி நீங்க பார்த்து முடிவு பண்ணோம்னா, அந்த திருமணம் நிக்குமா? நிக்காதா? இல்ல அவங்க 2 பேத்துக்கு எப்படி தாம்பத்தியம் நடக்கும்? அந்த தாம்பத்திய சுகம் 2 பேத்துக்கும் நல்லா இருக்குமா? இல்ல அது கணவன் மனைவிக்குள்ள விரிசல் வருமா? அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க நம்மள விடுறதில்ல. சரி நாம என்ன பண்ணிப்புடுறோம் அப்படின்னோம்னா, டக்குனு என்ன பண்றோம்? சரி என்னமோ பண்ணிக்கங்க. சரி நீங்க கேட்கறீங்க இந்தாங்க ஒரு நாள் குறிச்சு குடுத்து கல்யாணம் ஆயிடுது. சரி கல்யாணம் ஆயிடுது, செஞ்சிடுறாங்க, போனாங்க, வர்றாங்க. அப்ப என்ன பண்ணுது? கல்யாணம் ஆகுது, ரிசப்ஷன் ஆகுது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு நடக்குதுல்ல. இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதுல கணவனுடைய ஒரு திருப்தி மனைவிக்கு கிடைக்கணும். மனைவியினுடைய திருப்தி கணவனுக்கு கிடைக்கணும். அப்பதானே தாம்பத்தியம் சிறப்பா இருக்கும். ஆனா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அத பார்க்கறதில்ல. அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னோம்னா, அங்க காசு பணம்லாம் வேலையாகாது. உன்கிட்ட 1 கோடி பணம் இருக்கலாம், என்கிட்ட 1 கோடி பணம் இருக்கலாம். உனக்கு கார் பங்களா இருக்கலாம், எனக்கு கார் பங்களா இருக்கலாம். 4 செவுத்துக்குள்ள உள்ள போனா கணவன் மனைவிக்கு தான் திருப்தி தரணும், மனைவி கணவனுக்கு தான் திருப்தி தரணும். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? காரு, பணம், பங்களாமெல்லாம் வெளியில போய் சுத்துறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா, கணவன் மனைவி உறவு விரிசல் இல்லாம இருக்கணும்னா, அந்த தாம்பத்தியம் அங்க முக்கியம். அப்ப தாம்பத்தியம் முக்கியம் அப்படின்னா, அங்க என்ன பாவம் செயல்படணும்? அங்க 3ஆம் பாவம் செயல்படணும். இந்த 3ஆம் பாவத்த நம்ம சரியா பார்க்காம ஜோதிடத்த குறிச்சு குடுத்துட்டீங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் விரிசல் விரிசல் தான். ஒரு பிரச்சனைக்கு, ஒரு பொருள் சார்ந்த பிரச்சனைக்கு பிரிவு வராது. ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் கொஞ்சம் பிரிவிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒண்ணு சேர்ந்தா சேர்ந்துக்குவாங்க. ஆனா தாம்பத்தியத்தில மட்டும் ஒரு விரிசல் வந்ததுன்னா, விரிசல் விரிசல் தான். ஒருத்தருக்கு எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசேறிக்கி, அவங்க டக்குனு டைவர்ஸ்க்கு போயிடுறாங்க. ஆனா இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில அது ஒண்ணும் பெருசாவே இல்ல. அது ஒரு குறைபாடுனா கூட எப்படியோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா கரெக்ட் பண்ணோம்னா கூட 3ஆம் பாவம் நமக்கு ஒத்து வரணும். ஒத்து வராம அந்த பாவத்த நீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கூட பண்ண முடியாது. அப்ப 3ஆம் பாவம் எப்படி இருக்கணும்? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தைரியம், வீரியம், முயற்சி, சகோதர ஸ்தானம், காரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3ஆம் பாவம் ஜோதிடத்துல எங்கெங்க இருக்குது? அப்படின்னு பார்த்தா, இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது முதல்ல எடுத்தோன்னே, காமத்திரிகோணத்துல முதல் பாவம். 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம். அதுல முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் பாவம் எங்க இருக்குது அப்படின்னோம்னா, உபஜய ஸ்தானம் அப்படிங்கிறனா வெற்றி ஸ்தானம். அது என்ன ஸ்தானம் அப்படின்னோம்னா 3, 6, 10, 11. அதுல முதல் பாகம் என்ன பாவம் வரும்? 3ஆம் பாவம் தான் வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறது ஆபோக்லீபம் அப்படிங்கிற ஒரு பாவம். 4 உபயராசி அப்படிங்கிறது 3, 6, 9, 12. இதுல வரக்கூடிய பாவமும் 3ஆம் பாவம். இந்த பாவங்கள்லாம் என்னத்த சொல்லுது அப்படின்னா, 3, 7, 11ங்கிறது காமதிரிகோணத்துல வர்ற அந்த 3ஆம் பாவங்கிறது தைரியம், வீரியம் அப்படிங்கிறத குடுக்கறதுக்கு பாவம் அது. உபஜய ஸ்தானத்துல வர அந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய பாவம். ஒரு செயல் செய்யறதுக்கு அவன் வெற்றி அடைவானா? அந்த முயற்சி ஜெயிக்குமா? ஜெயிக்காதான்னு பார்க்கறதுக்கு அந்த உபஜய ஸ்தானம் 3ஆம் இடம். இந்த ஆபோக்லீபம் அப்படிங்கிற 3, 6, 9ஆம் இடத்துல வர இந்த 3ஆம் இடம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய எண்ணங்கள், செயல்கள் அது எப்படி இருக்கும்? அந்த செயல் அந்த நிறைவேறுமா? அந்த எண்ணங்கள் அந்த மனசுல தோன்ற எண்ணங்கள், சிந்தனைகள் நிறைவேறுமா? அப்படிங்கிறது அந்த 3ஆம் பாவம். அப்ப இந்த 3ஆம் பாவகம் தான் ஒரு ஜாதகத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய பாவம். இந்த 3ஆம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு ஜாதகனுக்கு 1ஆம் பாவம், 7ஆம் பாவங்கிறது ஆண், பெண் பார்க்கறது. ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்க்கறது, பெண்ணுக்கு ஆணை பார்க்கறது. அது 1, 7. அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா, 3ஆம் பாவம் முக்கியம். 1, 7க்கு அப்புறம் 3ஆம் பாவம் முக்கியமா இருந்தா என்ன ஆகும் அடுத்து?
3க்கு 3ஆம் பாகம் 5ஆம் பாகம் தானாக வந்துடும். புரியுதுங்களா? 3ஆம் பாகம் நல்லா இருந்தால் என்ன வரும்? 3க்கு 3 5ஆம் பாகம் முதல் குழந்தை. ஓகேவா? முதல் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த முதல் குழந்தை வந்துட்டா என்ன ஆகும்? ஒரு ஆணுக்கு முதல் குழந்தை 5ஆம் இடம், அடுத்த குழந்தை பெண்ணுக்கு பார்க்கும்போது 9ஆம் இடமாக வரும். அப்போ இந்த 5ஆம் பாவம் வந்துட்டாவே அவனுக்கு அந்த ஜாதகத்தில் அவனுக்கு பாக்கியத்தில் ஒரு நிறைவடைஞ்ச மாதிரி. அதாவது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ தன்னுடைய பிறவி பயன் எடுத்ததுக்கு சமம். ஒரு கல்யாணம்னு பண்ணணும், ஒரு குழந்தைன்னு வந்துட்டா அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இப்போ எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி திருமணம் ஆகாமல் இருக்குது, குழந்தை பாக்கி கெடாமல் இருக்குது. இந்த பாவம் வந்து சரிப்பட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பாவம்னா 11ஆம் பாவம் ஆசையில் நிறைவேறுதல். அப்போ இது எல்லாமே நிறைவேறத்துக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா இந்த ஒற்றைப்படை பாவம் தான் நமக்கு வழிவகுக்குதுன்னு அர்த்தம். அதனால் இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த பிரிவு வராமல் இருக்கணும் அப்படின்னோம்னா 3ஆம் பாவத்தை கண்டிப்பாக பார்க்கணும். 3ஆம் பாவத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னோம்னா 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 3ஆம் அதிபதி காலப்புருஷனுக்கு புதன் நல்லா இருக்கணும். அந்த புதன் வந்து வீரியக்காரகனாக இருக்காங்க ஜாதகத்தில் காலப்புருஷனுக்கு. அந்த புதன் எக்காரணத்தை கொண்டு கிடக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, அந்த புதனோட பாம்பு கிரகம் சேரக்கூடாது. அப்படின்னு பார்த்தோம்னா வீரியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி 3ஆம் பாவம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 3ஆம் பாவத்தில் பாவகிரகங்கள் சேரக்கூடாது, 3ஆம் பாவ அதிபதியோட பாவகிரகங்கள் சேரக்கூடாது, 3ஆம் அதிபதி 6, 8, 12 போகக்கூடாது. அது ஒரு கான்செப்டு. எக்காரணத்தை கொண்டு 3ஆம் அதிபதி நம்மளை கெடாமல் இருக்குதா ஜாதகத்தில்? திருமண பொறுத்த பார்க்கும்போது 3ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாங்களா, 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாங்களா, குடும்பாதிபதி நல்லா இருக்குதா, இதை 3ஐயும் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு குடும்பத்தை தீர்மானம் பண்ணணும். 10ஆம் பொதுவாக அவங்க சொல்கிறாங்க ஒரு ஜாதகத்துக்கு 4 மட்டும் குறித்து கொடுங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எக்காரணத்தை கொண்டு ஒத்துக்கூடாது. ஏம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நீங்கள் சொல்கிற விதமெல்லாம் கரெக்டு, ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது, இதை நான் உங்கள் கருத்துக்கு சொல்லாமல் நான் நாள் குறித்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜோதிடர் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துடணும். அந்த தெளிவாக முடிவுக்கு வரும்போது அந்த 7ஆம் இடத்தை பார்த்து மட்டும் திருமணம் நடந்துருங்க, நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குது, ராசி பொருத்தம் நல்லா இருக்குதுன்னு திருமணத்தை பண்ணி வச்சு விட்டிங்கன்னா அந்த 3ஆம் பாவத்தை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா சிக்கலாயிடும். எக்காரணத்தை கொண்டும் 3ஆம் பாவம் தான் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய பாவகம். அப்புறம் இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா தைரியத்தை கொடுக்குது, முயற்சியை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குதுன்னு அர்த்தம். இந்த 3ஆம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னோம்னா சகோதர உறவு நல்லா இருக்கும். இந்த 3ஆம் பாவம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா சகோதர ஆதரவு நல்லாயிருக்கும். இந்த 3ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தது அப்படின்னா மூத்த சகோதரனுக்கும், இந்த 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் இளைய சகோதரனுக்கும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் 2 சகோதரனுக்கு மூத்த சகோதரன் இளைய சகோதரனுக்கும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியோட சந்திரன் சேர்ந்து அதோட ஆண்கிரகங்கள் சேர்ந்தால் ஆண் சகோதரர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு ஒரு கான்செப்டு. அதோட 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்து பெண்கிரகங்கள் அதிகமாக சேர்ந்தால் பெண் சகோதரர்கள் இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ எதுக்கிறதாலும் 3ஆம் பாவம் தான் முக்கியமாக நமக்கு தெம்படுது. இப்போ தம்பி உடையான் படைக்க அஞ்சான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பார்த்தோம் அப்படின்னோம்னா புராண காவியத்தில் ராமர் காவியத்தை பார்க்கலாம். ராமனுக்கு காவியத்தை பார்க்கும்போது ராமனுக்கு லட்சுமணன் தான் பாரம். அதாவது அவன் தான் அவருக்கு ரொம்ப வலதுகரமாக இருந்து அவருக்கு தான் எல்லா வீரமும் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அந்த ராமன் கூட இருந்ததுனால தான், அந்த லட்சுமணன் கூட இருந்ததுனால தான் ராமன் ஜெயிக்க முடிஞ்சுது. இப்போ ராமன் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்கள் நமக்கு அந்த செவ்வாயினுடைய கரெக்டாக தெரியும். அவர் ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா கடகலக்கணம் அவருக்கு செவ்வாய் உச்ச கிரகம், செவ்வாய் மகரத்தில் உச்சம், அவருக்கு எல்லா கிரகமும் உச்ச கிரகம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம், அதாவது மிதுனத்தில் உச்சம், மீனத்தில் உச்சம். புதன் அப்படிங்கிறது சூரியனும் புதனும் இதில் மேசத்தில் உச்சம். சந்திரன் ஆட்சி. இந்த மாதிரி எல்லா கிரகமும் உச்சம் ஆட்சி. சனி துலாத்தில் உச்சம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது இந்த செவ்வாய் கிரகம் பலமாக இருந்தது அப்படிங்கிறதுனால தான் அவர் தம்பியை வச்சு அந்த காவியம் நிறைவடைஞ்சுது. அதனால் எக்காரணத்தை கொண்டு சகோதர பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாவம். அந்த சகோதரன் நமக்கு வலிமையாக இருப்பாங்களா, அந்த சகோதரனால் நமக்கு ஒரு துன்பம் இருக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம்
இந்த 3ஆம் பாவம் தான் நமக்கு முக்கியமாக பார்க்கணும். அதனால் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னோம்னா, எடுத்தோம் கவித்தோன்னு பொருத்தம் போடாமல் எல்லா பாவத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு, ஒற்றைப்படை பாவம் நமக்கு உயிர் பாவம் வேணும் அப்படின்னோம்னா, இந்த ஒற்றைப்படை பாவத்தை நல்லா அலசி பார்க்கணும். எக்காரணத்தை கொண்டு அது கெடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த ஒற்றைப்படை பாவம் பாதிக்கக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இரட்டைப்படை பாவம் அப்படிங்கும்போது, இந்த உயிர் பாவத்துக்கு அதுக்கப்புறம் தான் இரட்டைப்படை பாவம் வேலை செய்யும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து அது இரட்டைப்படை பாவம் வேலை செஞ்சிரும். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் தான் வேலை வந்துரும். 10ஆம் இடத்துக்கு 9ஆம் பாவம் நல்லாயிருக்கும். இந்த 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடமா இருக்கும். அதனால் அந்த 10ஆம் இடம், 6ஆம் இடம், 4ஆம் இடமெல்லாம் சுகபோகத்தை கொடுக்கும். ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த அளவில் வந்து இந்த ஒற்றைப்படை பாவம் நல்லா இருந்தால் தான் இரட்டைப்படை பாவம் நல்லா வேலை செய்யும். அந்த இரட்டைப்படை பாவம் நல்லா இருந்ததுன்னா ஒற்றைப்படை பாவம் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிங்கிற அளவில் பாகத்தை பார்க்கும்போது கிரகத்தையும் பார்க்கணும், பாவகத்தையும் பார்க்கணும். திருமணத்தும் போது அந்த திருமணம் கைவிடாமல் விரிசல் இல்லாமல் இருக்கணும். குடும்பத்தை எக்காரணத்து கொண்டும் அந்த விரிசல் இல்லாமல் டைவர்ஸுக்கு போகாமல் அவங்கள வாழ வைக்க வேண்டியது நம்ம பொறுப்புன்னு சொல்லி, அந்த முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த முக்கியமான பாவங்கள் எல்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு ஒரு தீர்மானமான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வாழ வைக்க வேண்டும். திருமணத்தை எக்காரணத்துக்கும் நம்ம வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அகத்தியர் ஜோதிட நிர்வாக கட்டளைக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அகத்தியர் ஜோதிட கட்டளை கருத்தரங்கம் மேன்மேலும் வளர வேண்டும். மேன்மேலும் பல கருத்தரங்களை சந்திக்க வேண்டும். பொன் விழா ஆண்டாக, தங்க விழா ஆண்டாக, வைர விழா ஆண்டாக இந்த ஜோதிட சங்கம் வளர வேண்டும் என்று வாழ்த்தி, எனக்கு வயது கொண்ட வாய்ப்பினை அவருக்கு கொடுத்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களை மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பதிவினை இன்றொரு நிறைவு செய்கிறேன். அடுத்து ஒரு கருத்தரங்கத்திலே ஒரு சிறப்பான பதிவினை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆர் வடிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு, மோகனூர். எனது செல் நம்பர் 95 147 78 968. மற்றொரு வாட்ஸ்அப் எண் 99 568 26 126. நன்றி, வணக்கம். ஞானமணியா அப்படியே அப்படியே துண்டை பிடிக்க, துண்டை அப்படி கை வைங்க.